ஹாய் எவ்ரிஒன். விஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு கம்பெனி என்ன நிலைமையில இருக்கும் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறது தான் விஷன் ஸ்டேட்மெண்ட். இது ஒரு லாங் டேர்ம் கோல் அண்ட் ஃப்யூச்சர் ஓரியன்ட் டூ. விஷன் ஸ்டேட்மெண்ட்டை ரெண்டு விதமாக ஒரு கம்பெனி வந்து ஃப்ரேம் பண்ணலாம். ஒன்று வந்து கான்செப்ட் பேஸ்ட் விஷன் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று குவாலிட்டி பேஸ்ட் விஷன் ஸ்டேட்மெண்ட். கான்செப்ட் பேஸ்ட் விஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். இது ஒரு கம்பெனி வந்து இண்டஸ்ட்ரியில் என்ன பொசிஷன் ஹோல்ட் பண்ணணும் அண்ட் கஸ்டமர் கிட்ட வந்து இந்த மாதிரி அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் டினோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பிபிசி டு பி த மோஸ்ட் கிரியேட்டிவ் ஆர்கனைசேஷன் இன் த வேர்ல்ட். இது வந்து இண்டஸ்ட்ரியில் கம்பெனி எந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றது டினோட் பண்ணுறது. அடுத்த எக்ஸாம்பிள் டிஸ்னியோடது, டு மேக் பீப்புள் ஹாப்பி. ஸோ பீப்புள் ஹாப்பி ஆக்குறது தான் அவங்களோட எய்ம். கான்செப்ட் பேஸ்ட் விஷன் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். இது கம்பெனி என்ன பொசிஷனில் இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் அப்படின்றதையும் கஸ்டமரை வந்து எப்படி அவங்க வந்து வச்சுக்கணும் அப்படின்றதையுமே வந்து டினோட் பண்ணுறது தான் கான்செப்ட் பேஸ்ட் விஷன் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு குவாலிட்டி பேஸ்ட் விஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா இது ஒரு கம்பெனியோட இன்டர்னல் கோலை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கம்பெனி க்ரோ ஆகும்போதுல அவங்க எந்த மாதிரி ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்றத வந்து ஆசைப்படுறாங்க அப்படின்றத டினோட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியோட கல்ச்சருக்கும் குவாலிட்டி மிஷன் ஸ்டேட்மெண்ட் ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட கல்ச்சர் அண்ட் ஆப்ரேஷனுக்கும் ரிலேட் ஆகும். ஸோ கீழே கொடுத்துருக்கிறதெல்லாம் சில எக்ஸாம்பிள். அமேசானோட எக்ஸாம்பிள், அவங்களோட கம்பெனியை கஸ்டமர் சென்ட்ரிக் கம்பெனியாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ தட் கஸ்டமர் வந்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத ஆன்லைனே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது. அடுத்தது மிஷன் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ மிஷன் அப்படின்னா நம்ம கம்பெனி வந்து என்ன பர்பஸ்க்காக இருக்குது அப்படின்றத டினோட் பண்ணுறது தான் மிஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ மிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்களா ஒரு கம்பெனி அப்படின்னா எஸ், கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. எப்போ அப்படின்னா அந்த கோல்ஸை வந்து ஒன்ஸ் அந்த கம்பெனி ரீச் பண்ணிட்டாங்கன்னா அப்டேட் பண்ணுவாங்க. அண்ட் கம்பெனியை வந்து டோட்டலாகவே வந்து ரீபிராண்ட் பண்ணணும் அவங்களோட ப்ராடக்டை அப்படின்னா அந்த டைமில் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டை அப்டேட் பண்ணுவாங்க. அண்ட் கஸ்டமர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து மிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் வந்து அந்த மிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வேற ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் நம்ம கம்பெனி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ராஃபிட் அண்ட் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ரெண்டு பேருக்குமே இருக்குது. இப்போது நைக்கியோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்ஸ்பிரேஷன் அண்ட் இனோவேஷன் டு எவ்ரி அத்லெட், அதுதான் அவங்களோட மிஷன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ யூனிசெஃபோட மிஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லா சைல்டோட ரைட் அண்ட் வெல்பீயிங்கை வந்து ப்ரமோட் பண்ணணும். ஸோ அவங்க செய்கிற எல்லா விஷயத்துலையுமே வந்து அது இருக்குதா அப்படின்றத அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. தேங்க்யூ.